சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் தலைமைக்கு வந்த ஒரு சவால்களாக உங்களுக்கு இந்த விதமான கேள்விகளும் இந்த விதமான சவால்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு நிகழ்வாக உங்கள் வாழ்க்கையில் இந்த சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே ஒரு குடும்பத்தின் தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. நீங்கள் எப்போதுமே இந்த விதமான செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். முன்னின்று எல்லாத்தையும் நீங்கள் தான் நடத்துவீங்க. ஆனால் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் கடுமையான சலனத்தால் உங்களது குடும்ப தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலானது உருவாகி, ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுமா, இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை நம்மளை கவலைக்கு ஆழ்த்துமா என்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நீங்கள் குடும்ப நலனுக்காக எடுக்கும் மிக உன்னதமான முடிவுகளை கூட குடும்ப உறுப்பினர்கள் எதிர்த்து பேச தொடங்கியிருப்பார்கள். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து பேசாமல் இருந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் நீங்கள் எது செய்தாலும் அதற்கு கேள்விகள் கேட்பார்கள். எது செய்தாலும் இது நன்மையா பொய்யா, இது நன்மையா இல்லையா என்பதையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அவர்களும் இதற்கு பதிலையும் கூறவோ ஆரம்பிப்பார்கள். இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மனதில் ஒரு சோகத்தை கொடுக்கவோ ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களது காலம் முடிந்துவிட்டது என்று உங்களது அதிகாரத்தையும் அனுபவத்தையும் அவர்கள் தட்டி பேசிய போது உங்களுடைய சிங்க இதயம் உள்ளுக்குள் ரத்தம் கடிந்திருக்கும். நம்ம தான் இத்தனை நாள் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் நமக்கு வயதானதும் தெரிந்ததும் இல்லைன்னா சரியான ஒரு வேலை இல்லைன்னு தெரிந்ததும் நம்ம பக்கம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இப்போ வளர்ந்து வந்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வருத்தம். நம்ம இல்லைன்னா இந்த ஒரு குடும்பம் என்ன ஆயிருக்கும், இதை நீங்கள் ஒரு நாளாவது யோசித்து பார்த்தீர்களா என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்களே நினைத்து பார்த்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டும் தான் இருக்கும். குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் போட்ட சட்டங்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டு கூட்டு குடும்பமாக இருந்த உங்களுடைய இல்லத்தில் பிரிவினைகள் முளைத்த போது உங்களது தலைமை பண்பை கேள்விக்குறியாகி நீங்கள் தவித்த தருணங்கள் உங்களை நிலைக்குலைய செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். அடுத்ததாக, குழந்தைகளின் எதிர்ப்பு மனப்பான்மை. பிள்ளை செல்வத்தை குறிக்கும் 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தில் சனியின் கொடூர பார்வையோ அல்லது கேதுவின் தாக்கமோ இருந்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் வசம் ஒருவித பிடிவாதமும் எதிர்ப்பு மனப்பான்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலை தூக்கவோ ஆரம்பித்தது. நீங்கள் அவர்கள் நன்மைக்காக சொல்லும் அறிவுரைகளை கூட அவர்கள் தங்களுக்கு எதிரான சுமையாகவோ அல்லது உங்களுக்கு சுமையாகவோ அல்லது சர்வாதிகாரமாகவோ அவர்கள் பார்க்கவோ ஆரம்பித்தார்கள். ஆனால் நீங்கள் மற்றவங்களுடைய நல்லதுக்காக மட்டுமே அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை யாரும் புரிந்து கொண்டதே கிடையாது. பெற்றோரின் கஷ்டங்களை உணராமல் ஆடம்பர செலவுகள் செய்வது, தவறான நண்பர்களின் சேர்க்கையால் தங்களது கல்வியை தொலைப்பது அல்லது உங்களது கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவசர முடிவுகளை எடுப்பது என உங்களை எதிர்த்து நின்று சண்டையிட்டார்கள். இவர்களுக்காகத்தானே நம்ம வாழ்க்கையவே அர்ப்பணித்தோம், இப்படி நமக்கு எதிராகவே பேசுகிறார்களே, எதிராகவே நடக்கிறார்களே என்று நீங்கள் பெற்ற வயிறு எரிய கண்ணீர் சிந்திய நாட்கள் உங்களை சமூகத்தின் முன்னால் தலை குனிய வைத்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததாக, உங்களுடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத ஒரு வேதனை உங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு தந்தையும் 4ஆம் வீடு தாயையும் குறிக்கும். கடந்த காலங்களில் இந்த ஒரு பித்திரு மாத்திரு ஸ்தானங்களில் ஏற்பட்ட தோஷங்களாலும் உங்களது 7.5 சனியின் தாக்கத்தாலும் உங்களுடைய பெற்றோர் உங்களிடம் வைத்திருந்த நியாயமான எதிர்பார்ப்புகளை உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிலவியது. அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி தர வேண்டும், அவர்களின் வயோதிக காலத்தில் அவர்களை ஒரு உன்னதமான நிலைமைக்கு கொண்டு சென்று மகிழ்விக்க வேண்டும் என்று உங்களது கனவுகள் அனைத்தும் பண நெருக்கடியால் தடைபட்டு போனது. அவர்களின் மருத்துவ செலவுக்கு கூட மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது பெற்றவர்களை கூட நன்றாக பார்த்து கொள்ள முடியாத ஒரு துரதிருஷ்டசாலியாக நாம் இருக்கின்றோமே என்ற ஒருவிதமான சுயக்குற்ற உணர்ச்சியும் தீராத மனவேதனையும் உங்களுடைய நெஞ்சை இரவும் பகலும் ஒரு இரும்பு சங்கிலியாய் அழுத்தி கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து இருக்கா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்மையாக இருக்கிறதா பொய்யாக இருக்கிறதா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும்.
வரக்கூடிய ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் மரியாதையானது உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை விட்டு போன ஒரு மரியாதை மீண்டும் கிடைக்கப் போகிறது. குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீடும் சுகஸ்தானமாகிய 4ஆம் வீடும் குருவின் அமுத பார்வையால் புனிதமடைவதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கான மரியாதையும் செல்வாக்கும் பல மடங்கு உயரப் போகிறது. அதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஆரம்பிப்பீங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று உங்களது முடிவுகளை எதிர்த்த குடும்பத்தினர் இனி உங்களது ஆலோசனையை கேட்காமல் எந்த ஒரு சிறு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். குடும்பத்தின் தலைவனாக வழிகாட்டியாக நீங்கள் முன்னின்று நடத்தும் அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடிய ஆரம்பிக்கும். அந்த அத்தனை காரியங்களிலும் போதுமான அளவுக்கு வெற்றியும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து விமரிசையாக அரங்கேறவும் செய்யும். குடும்பத்தில் உங்களுடைய கௌரவம் மீட்கப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. உங்கள் கணவன் மனைவி உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகுவதாலும் கண்டகசனியின் தாக்கம் குறைவதாலும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த ஈகோ யுத்தங்களும் மௌனமான போர்களும் முடிவுக்கு வந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் வெளியாட்களின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எழுந்த சந்தேகங்களும் குழப்பங்களும் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அன்னோனியமும் காதலும் பன்மடங்கு அதிகரித்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமாக கொண்டு வரவும் ஆரம்பிக்கும். ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் மனப்பக்குவம் இருவருக்குமே உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதனால் குடும்பத்தில் போதுமான அளவுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷப்படுவாங்க. வெளியில் இருப்பவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருந்துச்சு, நமக்கு வேடிக்கையாக இருந்தது, ஆனால் இப்பொழுது இவங்களே அமைதியாகி விட்டார்களே என்று உங்களை வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவருக்கும் ஒரு பொறாமை குணமானது உங்கள் மீது வரவும் ஆரம்பிக்கும். குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முடிவுகள் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட மீண்டும் இணைந்து இன்புற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் பெருமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படும் சுப கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்பு முனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகவும் ஆரம்பிக்கும். படிப்பு, வேலைவாய்ப்பு என எதிலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் உங்களை மனக்கவலையில் ஆழ்த்திய குழந்தைகள் இனி தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பொறுப்பை அறிந்து செயல்படவும் ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு புதிய நல்ல வேலை அமைவது, உயர்கல்விக்கான சேர்க்கை கிடைப்பது அல்லது தகுந்த வயதில் வரன் அமைவது போன்ற சுப செய்திகள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். அவர்களின் அசாத்திய முன்னேற்றத்தை கண்டு சுற்றத்தினர் மற்றும் சமூகத்தின் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழும் உன்னதமான தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய வம்சம் பெருமையடையும். போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நல்லப்படுவீங்க. உங்கள் கணவன் மனைவி உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகுவதாலும் கண்டகசனியின் தாக்கம் குறைவதாலும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த ஈகோ யுத்தங்களும் மௌனமான போர்களும் முடிவுக்கு வந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் வெளியாட்களின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எழுந்த சந்தேகங்களும் குழப்பங்களும் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அன்னோனியமும் காதலும் பன்மடங்கு அதிகரித்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமாக கொண்டு வரவும் ஆரம்பிக்கும். ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் மனப்பக்குவம் இருவருக்குமே உண்டாகவும் ஆரம்பிக்கும். இதனால் குடும்பத்தில் போதுமான அளவுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷப்படுவாங்க. வெளியில் இருப்பவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருந்துச்சு, நமக்கு வேடிக்கையாக இருந்தது, ஆனால் இப்பொழுது இவங்களே அமைதியாகி விட்டார்களே என்று உங்களை வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவருக்கும் ஒரு பொறாமை குணமானது உங்கள் மீது வரவும் ஆரம்பிக்கும்.
குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முடிவுகள் மாபெரும் ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட மீண்டும் இணைந்து இன்புற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் பெருமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படும் சுப கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்பு முனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகவும் ஆரம்பிக்கும். படிப்பு, வேலைவாய்ப்பு என எதிலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் உங்களை மனக்கவலையில் ஆழ்த்திய குழந்தைகள் இனி தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பொறுப்பை அறிந்து செயல்படவும் ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு புதிய நல்ல வேலை அமைவது, உயர்கல்விக்கான சேர்க்கை கிடைப்பது அல்லது தகுந்த வயதில் வரன் அமைவது போன்ற சுப செய்திகள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். அவர்களின் அசாத்திய முன்னேற்றத்தை கண்டு சுற்றத்தினர்